எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கீஸ் KISS தமிழில் முத்தம் என்ற படத்தின் விமர்சனத்தை பார்க்க போகிறோம். கீஸ் படத்தில் கவின், VTV கணேஷ், பிரீத்தி அஸ்ரானி, சக்தி, RJ விஜய் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். ஜென் மார்டின் இசையமைத்திருக்கிறார். சதீஷ்குமார் இயக்குநராக அறிமுகமாகியிருக்கிறார். சதீஷ்குமார் ஏற்கனவே பல படங்களுக்கு டான்ஸ் டைரக்டர், நடன இயக்குநராக பணியாற்றியவர். இது ஒரு ஃபேண்டசி மூவி. ஃபேண்டசி மூவினா என்ன? கற்காலத்தையும் தற்காலத்தையும் இணைக்கிறது. ஒரு புக்கு கிடைக்கி, அந்த புக்கு கிடைக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு பின்னோக்கி நிகழ்வுகள் செல்கின்றன. யாருக்கு? கவினுக்கு. கவினும் பிரீத்தி அஸ்ரானியும் காதலிக்கிறார்கள். அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. கதைப்படி பிரிகிறார்கள். ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய சொல்கிறாங்க. ஒரு இளவும் புரியலை. புரியாத கதை. டான்ஸ் மாஸ்டரு படம் எடுப்பார், ஆனால் புரியும்படியாக படம் எடுக்கணும்ல சதீஷ். உதாரணமாக சொல்லணும்னா, நான் நிறைய கிறிஸ்தவர் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். சர்ச்சில் தேவாலயங்கள் நடக்கும். ஏன்னா எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள். அப்போது மணவனுக்கும் மணவர்களுக்கும் திருமணம் செய்து வைப்பார் பாதிரியார். அப்புறம் அவ்வளோதான். எந்த பாதிரியார் எந்த தமிழக பேராயங்களில் கீஸ் அப்படின்னு சொல்லி மணமகனையும் மணமகளையும் கிஸ் அடிக்க விடுறாரு? நான் பார்த்து தெரியல. எங்கேயா நடக்குன்னு கேட்டேன் இயக்குனர்கிட்ட. அவரும் பேந்த முழிச்சார். அவரும் யாரோ சொன்ன கதையை தான் எடுத்திருக்காரு. இதே மாதிரி இந்த படத்தில் நடனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஒரு வித்தியாசமான நடனங்கள் இருக்கின்றன. அதற்காக பாராட்ட வேண்டும். கவின் ஏற்கனவே பிளடி பெக்கர் இன்னொரு படம், 2 படத்தையும் கவின் நடித்த ஏற்கனவே ஸ்டார் மற்றும் பிளடி பெக்கர் ஆகிய 2 படங்களும் ஊற்றிக்கிட்டு ஒரு எதிர்பார்ப்புள்ள நடிகர், நல்ல திறமையுள்ள நடிகர், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் கதைகளை தேர்வு செய்வதில் கோட்டை விட்டு விடுகிறார். அவருக்கு எந்த கதை வெற்றி பெறும், எந்த கதை மக்கள்கிட்ட போய் சேருங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து காட்சி வேணா ஓகேன்றார். ஏன்னா இந்த படத்துக்கு யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரர் பினாமியாக உதவி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதில் கதாநாயகியும் நல்லா நடிச்சிருக்கா, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பிரீத்தி அஸ்ரானி பாவனைகளை நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கே புரியல, ஏன் இவன் நம்மளை லவ் பண்ணா, அப்புறம் ஏன் பிரேக்கப் பண்ணுறான், மறுபடியும் ஏன் சுற்றுறான். அவருக்கும் புரியல, நமக்கும் புரியல. அதான் கதை. VTV கணேஷ் வழக்கம் போல் காதலை இணைக்கிறதுக்கு சத்தக்கா புத்துக்கான்னு கரமுறை குரலில் பேசுவார்ல, அதே மாதிரி கரமுறை குரலில் பேசுகிறாரு. கடைசி பஞ்சா அவர் பேசுகிற டைலாக்குகள் நம்ம கொஞ்சம் சிரிப்பு விட்டுக்கிறது, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரிய காமெடியனாக நாம் இந்த படத்தில் VTV கணேஷை பார்க்க முடியலை. அதுக்கு காரணம் பாத்திரம் அப்படி. மற்றும் சிலரும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன பிரயோஜனம்? படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கவின்னு கிட்டத்தட்ட ஒரு அரலூஸ் மாதிரியே தெரிகிறாரு. ஏற்கனவே பிளடி பெக்கரில் பிச்சைக்காரன், ஸ்டாரில் நடிப்பு பைத்தியம். இப்படி பைத்தியங்கள் கதையே தேர்ந்தெடுக்கிறார் கவின். ஏன்? முதல்ல நல்ல கதையை தேர்ந்தெடுக்க புத்திசாலித்தனம் வேணும். அந்த புத்திசாலித்தனம் கவின்கிட்ட இல்லையாங்கிறது கூட தெரியுது. எந்த கேள்விக்கும் சரியாக சதீஷால் இயக்குனரால் பதிவு சொல்ல முடியல. ஒரு இந்து சாம்ராஜ்யத்துடைய ஒரு கதையடங்கிய புத்தகம் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் ஏன் கிடைக்கணும்? சரி, அந்த கிறிஸ்தவன் அதை நம்புவானா? போயான்னு தூக்கி போட்டு போவான். இந்த பேசிக் நாலேஜ் கூட சதீஷுக்கு தெரியாதா? எந்த சூழலிலும் இந்து கதைகளை கிறிஸ்தவர்கள் நம்ப மாட்டார்கள். அதை போய் நம்பிட்டு சோசியெல்லாம் கேட்குறாங்க. இதில் பிரபு அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. கௌரவமாக வர்றாரு, கௌரவமாக சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த உணர்வு உனக்கு வந்துருப்பான்றாரு. ஆனால் கடைசி கிளைமாக்ஸில் நீ ராஜா இல்லை, நீ சேவகன் அப்படின்னு படம் முடியுது. அப்போ அந்த கதையில் வந்ததும் இவருக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லைங்கிற அர்த்தம். படம் முழுக்க ஒரே குழப்பங்க. ஒரு படம்ங்கிறது தெளிவாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு லாஜிக் மிரலுக்கும் இயக்குனர் போய் தியேட்டரில் பழி சொல்லிட்டு இருக்க முடியுமா? கீஸ் ஒரு 4-5 முத்த காட்சி வருது. இந்த 4-5 முத்த காட்சிக்கு 250 ரூபா செலவு பண்ணணுமா? இல்லை பண்ணுவோம், 4 முத்த காட்சி எங்களுக்கு போதும்னா நீங்கள் கண்டிப்பாக கிஸ் படத்தை போய் பாருங்கள். ஏன்னா 4 இடத்துல கிஸ் வருது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆபாசம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இங்கிலீஷ் கிஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் படம் சுத்தமாக புரியாது. பைல்வான் பார்வையில் கிஸ் படத்துக்கு 100க்கு 27 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.